வீக்கா இப்பதானே தெரியுது. மனசுக்குள்ள இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு வெளியில என்ன பீத்து பீத்துவிய. ஒரே பீத்தல் தையல் எல்லாம் இருக்கு. வாடி மவனே, நீ அங்க வந்துக்கோ, அப்பட இருக்கு உனக்கு. என்னமோ சொன்னாங்களே பிபி ஐலாண்ட், அந்த பிபி ஐலாண்ட்ல போய் மல்லாக்க அப்படி படுத்து கடந்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே இயற்கை அழகுல ஓடி போகணும். இதெல்லாம் நம்ம படத்துல பார்த்துருக்கோம். இப்ப நேர்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு ரசிச்சு பார்க்கணும். அப்புறம் எல்லாருக்கும் நாம ரசிச்சதை சொல்லி எல்லாரும் முடிஞ்சா போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். பெருமை பீத்த கடையும் என் வீட்டு கஞ்சி கடையும் டூர் போனதுக்கு முன்னாடியே பெருமை பீத்துறாரு. அது பின்னாடி நின்னு புலம்புறது, முன்னாடி வர்றது. ஏமடி போடாம பிடிச்சவள, என் சந்தோஷமான மூமெண்ட்ஸை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் போட்டு வைத்தடிச்ச? அடுத்தவங்கள போட்டு கிளம்புறது. முடிஞ்சா போயிட்டு வாங்க, அவன் நான் அங்க போடேன் இங்க போடேன்னு சரியான பீத்தல் தையலா இருக்க. சித்தி, நான் மட்டும் அம்புட்டுப்படி அப்பா டக்கடா இருந்தோம்னா எல்லாரையுமே வரவங்கள பூரா டூர் கூட்டிட்டு போயிடுவேன் தெரியுமா? நான் என்ன செய்யட்டும், நானே எங்க ஐயா காசுல போறேன். அதனாலதான் கம்முன்னு போறேன். சரி, யாரெல்லாம் முடியுதோ அவங்களா போய் பாடுங்கன்னு சொன்னேன். நம்ம ஊர்ல இருந்தா பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு, அங்கேயும் தான் நம்ம பார்க்காத இடம் நிறைய இருக்கு. அதையும் தான் பார்க்கலாம். நான் என்ன அவங்கள கிளப்பியா விடுறேன்? உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா எந்த ஊருக்கு போற, என்ன செய்ய போற, அப்படி பண்ண போறியா இப்படி பண்ண போறியான்னு? பெருசா காலங்கட்டால உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கிளப்புறது. அங்க போட இங்க போட பிபி ஐலாண்ட் போட கோபி ஐலாண்ட் போறன்னு இங்க பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. இவரு பீச்சில் போய் மல்லாக்க பறந்துக்கிட்டு அப்படியே வானத்தை விட்டத்தை பார்த்துக்கிட்டு கிடப்பாராம். அப்படியே அந்தர் பல்ட்டி அடிப்பாராம்ல. அந்தர் பல்ட்டி முதல்ல சும்மா ஒரு பல்ட்டி அடின்னு சொன்னா அதை அடிக்கிறதுக்கு வழியை காணும். அந்தர் பல்ட்டி அடிக்கிறாரா? அந்தர் பல்ட்டி போய் வேலையை பாரு. அஸ்வினி, இந்த அவமானம் உனக்கு தேவையா? வாயை மூடிட்டு சும்மா கிடக்க வேண்டியதானே? பாரு, வந்தா போடு போடுன்னு போட்டா, கிளி கிளின்னு கிழிச்சா, அவ பேசாட்டி போயிட்டா. இப்ப யாருக்கிட்ட சொல்லி இப்படி புலம்புவ? அப்பா, என்ன பேச்சு பேசுது? அது சொல்றது ஒரு அர்த்தம் எடுக்கதான் செய்யுது. நமக்கே பேச மாட்டேன் வீக்கு. இது தேவையா? என்னடாச்சு, நாய் குளிக்குது, ஏதோ ஊன விடுது. அப்பவுமே இந்த அனிதா சொன்னா எனக்கு அடி விழுந்திருக்கணும். சிக்கு சிக்குன்னு இருக்கு. இந்த ஆச்சி வீட்டுக்கு இப்ப வந்து கறி குழம்பு கொடு, தயிர் குழம்பு கொடு, அந்த குழம்பு கொடு, இந்த குழம்பு கொடுங்கிறா. நம்மளும் பெரிய இவனாட்டம் அவ சொல்ற பேச்ச கேட்காம அப்படியே கொண்டு போய் கறி குழம்பு கொடுத்துட்டு வரோம். பின்னாடியே பேய் வந்திருக்குமோ? ஒரு மாடி படபடன்னு ஓடுதே. இந்த அனிதா சொல்ற பேச்சையாவது கேட்டுக்கலாம். என்ன போடல, கொஞ்சம் அடுப்பு கடி துண்டை எடுத்து போட்டு விடுதேன் கறி குழம்புலன்னா நம்ம கேட்டுருந்துருக்கணும். நம்ம பிசாட்டி பெரிய இவனாட்டம் எந்த காலத்துல எடுக்க பெரிய இது மாடி பேசிட்டு இருக்க. பியாய் ஓடாதாம்ல, பியாயும் ஓடாது நாயும் ஓடாதுன்னு சொல்லிவிட்டோம். இப்போ என்னமோ ஊழ விடுற மாதிரி சட்டம்ல கேக்குது. பயமா ஓட இருக்குது. நம்ம பயந்துட்டு போனோம்னா இந்த அவந்தி பிள்ளை இன்னும் நம்மளை ஓட்டு விட்டுன்னு ஓட்டுவாள. உள்ள பழத்தை வெளிக்காட்டாம அப்படியே மீசையில மண் ஓட்டுற மாதிரி பேசுவான். கொஞ்சம் பயப்படட்டும், என்னதான் பண்றான்னு பாப்போம். சொல்லாத்தா சொல்ல மாடியாத்தா, எங்கள் சிந்தையில் வந்து அடவு நாடி நில்லாத்தா, கண்ணாத்தா ஒன்னு காணாத்தா. ஒரு பாட்டு மட்டும் படிச்சு ஒரு சாமியை மட்டும் கும்பிட்டா திடீர்னு வரலன்னு நினைச்சிருது. எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிடுவோம், அப்ப யாராவது ஒரு சாமி வருவோம்ல. இன்னைக்கு இருக்குடி மோனே, பயந்து பேஸ்மெண்ட் நடுக்கி சாமி பாட்டா படிச்சுட்டு போட போடி, பின்னாடியே வரேன்.
நடுங்கிட்டு கிடக்கணும். எப்படி பேசுற? ஏச்சி, அனிதம்மா பார்த்தா உனக்கே வித்தியாசம் தெரியுதா? ஆமாயா, ஏன் கண்ணையே எனக்கு நம்ப முடியல. அதான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாமனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே பார்க்கறதுக்கு ஒடியாந்துருக்காளே. ஆமா, என்னமோ நான் புதுசா வர்ற மாதிரி. அவ எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருந்தாவோ. சரி நீங்களாம் வாங்க, நான் முதல்ல போறேன்ட்டு வந்தேன். இதுல என்ன இருக்கு? அனிதம்மா, உன்னை பார்த்தா எனக்கு ஹாப்பியா இருக்கு. இப்பதான் நீ சூப்பரா இருக்க தெரியுமா? ஏலே, தலையில கொஞ்சம் எண்ணெயை வச்சு வாரிட்டேன், அதுக்கு இத்தனை பேச்சு பேசுவியா? அது சொல்லல அனிதம்மா, அது நல்லா தான் இருக்கு. இல்ல பொறுமையா மாமியாருக்கு மதிப்பு கொடுத்து கீழே உட்காந்துருக்கிய, அதை சொன்னேன். ஏலே, என்ன மரியாதை மனசுல இருந்தா போறாதா? சும்மா உட்காரணும் போல இருந்துச்சு, சரி நீ கீழே உட்காந்தேன், அது ஒரு தப்பால? ஏடி, தோசை சுடுட்டா இல்ல இட்லி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் நான் செய்றேன், எல்லாரும் வரட்டும். இப்போ என்னப்பா பாந்த பாந்த முடிச்சிட்டு இருக்க? ஏலே, சும்மா இருக்க மாட்டேன். எல்லாம் உங்க அம்மக்காரியை பத்து தான் பேந்து முழிக்கிறேன். 1.5 லிட்டர் எண்ணெய மண்டையில ஊத்தி வழுக்கு சீவி இருக்காளே. அட போப்பா, நீ வாட, நல்லா தான இருக்கு. இருக்கும்ல, இருக்கும். இல்ல ஐயா, உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா? ஏமா, செத்த நேரம் சும்மா இரேன், அவ செய்வா. நீ எதுக்கு இப்படி படப்படுத்துக்கிட்டு வர்ற? இல்லல, உனக்கு பசிக்குமேன்னு கேட்டேன். ஆமா, பசிக்குது, சும்மா இருமா. ஏமா, தங்கச்சி ஃபோன் பண்ணாளா? ஏல, அவ்வளோ 2 பேரும் ஃபோனே பண்ணல. என்ன ஏதுன்னு ஒரு நாள் போய் எட்டி பார்த்துட்டு வா. சரிம்மா. என்னங்க தம்பி அப்படி முழிக்கிற? அட போவி அண்ணா, என்ன விட்டுட்டு நீ மட்டும் வேகமா ஓடியாண்டியா? என் தம்பி உன்னை நான் கூப்பிட்டேன். ஐசம்மா தான் சொல்லிச்சு அவன் குடிச்சிட்டு வருவான்டா, நீ முதல்ல அனிதம்மா கூட போன்னு சொல்லிச்சு, அதான் வந்தேன் தெரியுமா? ஏத்தா, ராத்திரி உனக்கு நான் கறி குழம்பு கொண்டு வந்ததும் போதும், என்னை இந்த அவந்தி புள்ள பாடா படுத்துனதும் போதும். ஏலே, என்னத்துக்கு? ஒரு பக்கம் நாய் ஊழ ஓடுது, ஒரு பக்கம் பேய் ஊழ போடுது, எல்லாத்தையும் சமாளிச்சு நான் வந்துட்டு இருக்கேன். அந்த அவந்தி புள்ள பின்னாடியே வந்து அவ வேற ஒரு பக்கம் ஊழ விட்டா தெரியுமா? என்ன தம்பி சொல்ற? நாயும் பேயும் ஊழ விடுறா ராத்திரியில? ஆமாண்ணே, நான் கொஞ்சம் கூட பயப்படலையே. நீ அண்ணா பயந்து அப்படியே பேண்ட்ல உச்சாபடுப்ப தெரியுமா? நான் தைரியசாலி, அதான் பயப்படல. ஆமாண்ணே தம்பி, பேசிக்கலி நீ கொஞ்சம் தைரியசாலி தான், நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவன், அதான் நான் நைட்ல வெளியே வரல. நீ ஒட்டேல வந்து தைரியமா வந்துட்டல தம்பி. சை புழுனி பயல. என்னடி பாப்பா, அண்ணனை என்னத்துக்கு அப்படி சொல்லிட்ட? ஆமா, அவன் தைரியத்தை நீ தான் மெச்சுக்கணும். எங்க சொல்லு அவன் பெரிய தைரியசாலின்னு. யாமட்டி பாப்பா அப்படி எல்லாம் சொல்லுத? அண்ணே, அவன் பண்ண கூத்த நீ கேட்டனா நல்லா சிரிப்ப. சரியான காமெடி பீஸ். எப்படி ஆட்டம் ஆடினான் தெரியுமா? சொல்லாத்தோ சொல்ல மாடியாத்தோ அப்படின்னு படிச்சுட்டு ஆடினான். சரி பயந்துகிட்டு ஐயா பாட்டு படிச்சுக்கிட்டு போடாருன்னு பார்த்தா அப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா? அல்லா அல்லா யா அல்லா அல்லா அப்படின்னு படிச்சுட்டு போனான். அப்புறமா ஒரு ஜீசஸ் பாட்டு கூட பண்ணானே. என்ன பாட்டுன்னு எனக்கு மைண்ட்ல சரியா இல்லை, ஆனா என்னமோ ஒன்று இயேசு கூட வருவாராதான் நினைக்கிறேன். இயேசு கூட வருவார், எல்லா வித நன்மையும் தருவார், என்னமோ படிச்சானே. அப்படியே படிச்சுக்கிட்டு ஆடான்னு ஆடிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தானா. அப்போ நான் ஊன்னு உள்ள விட்டேன். உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லா கடவுளையும் கும்பிட்டோம்ல, 3 பேர்ல ஒருத்தர் கூட வர மாட்டேலா, யாராவது வந்து காப்பாத்துங்கன்னு சொன்னான் தெரியுமா? அந்த நேரம் பார்த்து ஐயா பயத்துல நடுங்குறாருன்னு சொல்லிட்டு நானும் பேனு. நான் பயப்படலையே, நீ வண்டியா வண்டி, நீ என்னத்துக்கிட்டு வந்த அப்படி இப்படின்னு சமாளிச்சான் தெரியுமா? பாவி பய உள்ள சரியான ஆளுதான். கரெக்டா கூட்டத்துல வச்சு நம்மள அசிங்கப்படுத்தி போட்டாளா? இப்ப எப்படி சமாளிக்கிறது? சரி, அதையும் எதையாவது சொல்லி சமாளிப்போம். நம்மளதான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காவுல. சொல்லி முடிச்சிட்டியா? என்னல தம்பி, அப்போ உன் பேஸ்மெண்டும் வீக்குதானா? அப்போ வெளிய பில்டப் காட்டிட்டு இருக்கியா? உண்மையிலே பயந்தியா? சொல்லல தம்பி, பயந்தியா? அண்ணே, இந்த அவந்தி புள்ள வடத நான் அப்படியே ஓட கண்ணுல பார்த்துட்டேன். சரி, நம்ம கொஞ்சம் பயந்த மாதிரி நடிப்போமே நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் இவ உண்மையிலே நான் பயந்துட்டேன்னு நினைச்சிட்டா தெரியுமா? ஏலே, நல்லாவே சமாளிக்கிற. இப்போ உன்னை யாராவது கேட்டாவளா சொல்லு. இங்க பாரு, நீ சைடுல தான உட்கார்ந்திருக்க, கம்முன்னு இருக்கணும். உன்னை யாரும் கேட்கலல, நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன தப்பாவா சொல்றேன்? அட போவி போயல, எப்படி சமாளிக்கிற? நீ சரியான களவாணின்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு களவாணி அடுப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சரியான களவாணி பே. என்ன பஞ்சாயத்து, காலையிலேயே சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா?
எல்லாத்துக்கும் காரணம் உன் மகன் தான். இம்புட்டு என்னடா அமைதியா இருந்துச்சு. என்னத்தையாவது பொய்ய புழுவிட்டு கிடக்கும். அதை எல்லாரும் கேட்டுட்டு போட்டுட்டு இருக்காவோ. அத்தை, மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்காரு. சும்மா எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா பின்ன இப்படிதான் இருக்கும். இப்ப என்ன கவலை? என்ன கவலை? இருக்கிற காலங்கள்ல ஒழுங்கா இல்லாம மவனுக்கு சொத்து சேர்க்கலையேன்னு ஒரே வருத்தத்துல கிடக்காரு. பேர பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஒன்னும் சேர்க்காம போயிட்டனே, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டனே அப்படின்னு புலம்பிட்டு கிடக்காரு. என்னத்த இது? மாமா எதுக்காக இப்படி நினைக்கிறாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க நல்லா தானே இருக்கோம். என்ன சொத்து வேணும்? சொத்து எதுக்கு? சும்மா இருக்க சொல்லுங்க. முதல்ல நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறத விட்டுட்டு அங்க வாங்க, எல்லாரும் ஒன்னா இருப்போம். இங்க தனியா இருந்தா அப்படித்தான் எதையாவது பேச சொல்லும் தோணும். நல்லா சொல்லு. வயசான காலத்துல என்னத்துக்கு இப்படி தனியா இருக்கணும்? சொன்னா காதுலயே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆமாச்சி, நீங்களும் எங்க கூடயே வந்துருங்காச்சி. ஏமா சொன்னா கேளுமா, ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா இருந்தா தான் நல்லா இருக்கும். பேசாம நீ அங்க வந்துரு, இல்ல நாங்க இங்க வந்துருவோம். எது வசதின்னு சொல்லு. இல்ல அதுக்கு இல்லல. சரி, பாப்போம். நான் போய் முதல்ல தோசையை ஊத்துறேன். ஆமா, தோசை ஊத்துறதுலயே குறியா இருங்க. ஏன் நாங்க ஊத்த மாட்டோமா? நீங்க இருங்க, நாங்க சாப்பாடு எடுத்துட்டு வரோம். அம்மா, எனக்கு கீ ரோஸ்ட். எனக்கும் கீ ரோஸ்ட். ஆமாடி, அது மட்டும் நல்ல ருசியா காலு. நெய்ய நல்ல மணக்க ஊத்தி உனக்கு முறு முறுன்னு சுடணும். நான் என்ன வாண்டியா கேக்குறேன். சரி சரி, யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு எடுத்துட்டு வரோம். சரியா? எல்லாரும் பேசிட்டு இருங்க. வா அனிதா.